வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கனியார் ஹாஜி இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று வரவேற்புரையாற்றி என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்து வந்திருக்கிற எங்கள் இயக்கத்தின் நகரமன்ற செயலாளர், நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் ஆலியா ஜுபேர் அகமது சாஹிப் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று கண்டனோரை ஆற்றியிருக்கிற தக்தூர் இலியா சாஹிப் அவர்களே, மரியாதைக்குரிய SDBI இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தை சார்ந்த தலைவர்கான அன்சாரி அவர்களே, முப்தி இலியாஸ் அகமது சாஹிப் அவர்களே, தமுமுகவை சார்ந்த மாநில துணைச் செயலாளர் சனாகுல்லா சாஹிப் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற முகமது உமர் சாஹிப் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாங்க வணக்கம். இவ்வளவு நேரம் கொளுத்தியது வெயில், பேச ஆரம்பிக்கிற போது தூறல் போடுகிறது. வெயிலில் இருக்கிறவனுக்குத்தான் மழையின் அருமை தெரியும். பாசிச பாஜகவின் பிடியில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்குத்தான் தெரியும் மழை என்றும் வெயில் என்றும். இங்கே பேசிய எல்லோரும் பேசினார்கள், வக்ஃப் சட்ட திருத்தத்தை மட்டும் பேசினார்கள். நான் அதை பேச போவதில்லை. வக்ஃப் சட்ட திருத்தத்தை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட இந்த மேடையில் பேச போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் வக்ஃப் சட்டத்தை பேசினால், CAA பேசினால், உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்குள்ளேயே ஒரு விடயத்தை RSS புதைத்து கொண்டே இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் இந்தியாவிற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் அந்நியர்கள் என்ற அயோக்கியத்தனத்தை அவன் செயல்பாட்டின் வழியாக, கோல்கரின் வழியாக, சாவர்கரினுடைய சித்தாந்தத்தின் வாயிலாக உங்களுக்கு திரித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். திப்பு சுல்தானினுடைய வாள் அல்ல என்று நீங்கள் சொல்ல வேண்டியது எதுவென்றால், இந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக, இந்த மண்ணை உருவாக்கினானே இந்தியன் என்கிற நாடு சுதந்திரம் பெற்றதே, அந்த சுதந்திரத்தில் இன்றைக்கு சங்கிகள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே, பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை இந்தியாவிற்கு முதலில் கொடுத்தவன் அசிமுல்லா கான் என்கிற தொப்பி வைத்து தாடி வைத்திருக்கிற ஒரு இஸ்லாமியன் தான் பாரத் மாதா கி ஜெய் என்கிற புரட்சி முழக்கத்தை கொடுத்தவன். இதை நான் சொல்லவில்லை. மோடியின் அப்பன், அமித்ஷாவின் அப்பன், RSS சங்கிகளின் அப்பன் சாவர்கர் சொல்லுகிறான், இந்த தேசத்திற்கு பாரத் மாதா கி ஜெய் என்கிற முழக்கத்தை கொடுத்தவன் அசிமுல்லா கான் என்கிற உங்கள் சமூகத்தின் சார்ந்தவன். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தேசிய கொடியை ஒளிவிட்டு பறக்க விடுகிறோம். ஏதோ அங்கே கூட பெரிய கொடிகள் பறக்கிறது. ஏன்? இது மதம் சார்ந்த நிகழ்ச்சியா? இல்லை. இந்தியாவிற்கான தேசிய கொடியை வடிவமைக்கிற போது காந்தி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், ஜவஹர்லால் நேரு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் அமைதிப்படுத்தப்படுகிறார், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒன்றை பேசுகிறார், எல்லோரும் ஒன்றை பேசுகிறார்கள். ஜவஹர்லால் நேருவினுடைய செக்ரட்டரியாக இருந்த ஒரு IAS அதிகாரியினுடைய மனைவி ஒரு இஸ்லாமிய பெண். அவள் பெயர் தெரேயா சியாப்ஜி என்கிற ஒரு இஸ்லாமிய பெண் தான் இன்றைக்கு நாம் கைதூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த தேசிய கொடியை இந்தியாவிற்கு வடிவமைத்து கொடுத்த தியாகராஜ சுபாஜ் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் நமக்கு இந்த கொடியை கொடுத்தார். நம்மை பார்த்து இந்த சங்கி கூட்டம் கேட்கிறது, நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நமக்குள்ளேயே பல ஆலோசனைகள் வருகிறது, நமக்குள்ளேயே பல சித்தாந்தம் வருகிறது. நாம் ஒருவேளை வந்தவர்கள் தானோ என்கிற அச்சம் உங்களுக்குள் வருகிறது. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்தியா பிரிக்கப்படுகிறது, இந்தியா பிரிவினைக்குள்ளாக்கப்படுகிறது. முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் தீர்மானத்தை வலியுறுத்துகிறார். அப்போது சங்கிகளுக்கு இங்கே வேலையே இல்லை. சங்கிகளுடைய வேலையெல்லாம் ஆங்கிலேயின் பூட்ஸ்கால்களுக்கு நாக்கால் பாலிஷ் போட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நக்கி பிழைத்த ஒரு கும்பல் தான் இந்த RSS சங்கி கூட்டம். ஆனால் அன்றைக்கு இந்த நாடு பிரிவினை பேசுகிறது. இந்த நாடு பிரிவினைக்காக வருகிற போது ஒரே ஒரு ஒற்றை குரல் வெடித்தது. முகமது அலி ஜின்னா எழுதுகிறார், எனக்கு இந்த நாடு வேண்டாம், இந்த நாட்டில் நான் வாழ முடியாது என்று சொன்னபோது காந்தி அமைதிப்படுத்தப்பட்டார்.
அம்பேத்கர் மறுபரிசீலனை செய்ய சொன்னார். ஆனால் அவர்களை எல்லாம் கடந்து ஒரே ஒரு ஒற்றை மனிதன், அந்த மனிதன் தொப்பி வைத்திருந்தான், தாடி வைத்திருந்தான். முகமது அலி ஜின்னா, உமக்கு இந்த நாடு வேண்டாம் என்று சொல்லுகிற உரிமை உமக்கு இருக்கிறது என்றால், இந்தியா என் தாய்நாடு என்று சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறது, என் நம்பிக்கையில் நீ தலையிடாதே என்று இந்தியாவை முதலில் என் தாய்நாடு என்று சொன்னவர் அபுல் கலாம் ஆசாத் என்கிற மாபெரும் இஸ்லாமிய தலைவர். அபுல் கலாம் ஆசாத் போட்ட தீர்மானம் தான் இந்தியாவின் முதல் தீர்மானம். இந்தியாவின் முதல் தீர்மானம் நண்பர்களே, நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியா என் தாய்நாடு, இந்தியா என் தாய்நாடு என்று தீர்மானம் போட்டது நீங்கள் இஸ்லாமியர்கள். பாகிஸ்தான் பிரிந்த போது பாகிஸ்தான் எனக்கு எதிரி நாடு, அங்கே மதத்தின் அடிப்படையில் நான் வரமாட்டேன், இந்தியா என் தாய்நாடு, அந்த நாட்டில் நான் வாழுவேன் என்று இந்தியா என் தாய்நாடு என்று தீர்மானம் போட்டு வந்தவர்களின் பேர பிள்ளைகள் இங்கே கூடியிருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்கள். நம்மை பார்த்து அவன் கேட்கிறான், நம்மை பார்த்து அவன் கேட்கிறான், நீங்கள் யார் என்று. நண்பர்களே, இந்த நுணுக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நுணுக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் நிற்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பேரணாம்பட்டியில் இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிறேன், வக்ஃப் சட்ட திருத்தம் தூக்கி குப்பையில் எறியப்படும். ஒரு வழக்கறிஞராக சொல்லுகிறேன், நான் மதத்தின் அடிப்படையிலோ அல்லது உணர்வின் அடிப்படையில் பேசுகிறவனோ அல்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். இந்த சட்டம் நிற்காது, இந்த சட்டம் செல்லாது. ஏன்? நீங்கள் முதலில் உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உணர்வு பயப்பட்டு நான் சங்கிகளுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்பதில் அர்த்தம் இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சட்டத்தை எப்படி திருத்த முடியும், திருத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் எல்லா சட்டங்களும் இயற்ற முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் 2 பேர் பேசுகிறார்கள் அம்பேத்கரிடத்தில். ஒன்று, இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், ஆகவே இந்த நாட்டை இந்து நாடு என்று அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அம்பேத்கர் சொன்னார், அப்படியெல்லாம் அறிவிக்க முடியாது. இன்னொரு பக்கம் வந்து சொல்லுகிறார்கள், இங்கே பல மதத்தினர் வாழுகிறார்கள், இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடு என்று அறிவியுங்கள் என்று 2 பேரையும் இப்படி வைக்கிறார் அம்பேத்கர். 27 நாட்கள் விவாதம் நடக்கிறது. அம்பேத்கர் சொல்லுகிறார், நீங்கள் இந்துக்கள் வாழுகிற நாடு என்று சொல்லி அறிவிப்பதன் மூலம் நீங்கள் இந்தியாவை சிதைக்க நினைக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு தாயின் வயிற்றில் 5 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 5 குழந்தைகள் வரிசைப்படி பிறக்கிற அந்த குழந்தையில் முதல் குழந்தை இந்து என்றோ, 2வது குழந்தை முஸ்லிம் என்றோ, 3வது குழந்தை கிறிஸ்தவ குழந்தை என்றோ, 4வது குழந்தை சீக்கிய குழந்தை என்றோ, 5வது குழந்தை பௌத்த குழந்தை என்றோ, எப்படி ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளை பிரித்து பார்க்க முடியாதோ அப்படித்தான் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ சீக்கியர்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அவர்கள் இந்தியாவின் பிள்ளைகள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார். இந்து நாடு என்று நான் சேர்க்க மாட்டேன், அதற்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்பேன் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். சரி, இந்த பக்கத்தில் அவர் செக்குலரிசத்தை சேர்த்திருக்கலாம், மதச்சார்பின்மையை சேர்த்திருக்கலாமே. அப்போதும் அவர் தெளிவோடு பார்வையிட சொன்னார், இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடு என்றுதான் உலகம் நம்புகிறது. இங்கே இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ முஸ்லிம்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் எல்லோரும் மாமன் மச்சான்களாக சகோதரர்களாக they are treating like a brotherhood என்று சொல்லிவிட்டு சொன்னார். இப்படி இந்த வார்த்தையை அடையாளப்படுத்துவதன் மூலம் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுவதற்கே வெட்கப்பட வேண்டும். செக்குலரிசத்தை நீங்கள் சேர்க்கிற போது அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிற அளவிற்கு மோசமானவர்கள் இந்த நாட்டை ஆள வரமாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அம்பேத்கரின் நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. எங்கள் மசூதிகளுக்கு அடியிலே தான் அவர்களுடைய உருவங்கள் இருக்கிறது என்று இந்த சங்கி கும்பல் இந்த மண்ணின் மைந்தர்களை பார்த்த அச்சத்தில் இவ்வளவு வெயிலில் நினைக்க வேண்டாம். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை நண்பர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி எந்த சட்டத்தையும் இயற்ற முடியாது. ஆர்டிகல் 14 to 47 இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் 14 தொடங்கி 47 வரை திருத்த முடியாது. அப்படி திருத்த முடியாது என்கிற போது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் 25 உங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கிறது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் 25 உங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கிறது. அந்த உரிமை என்னவென்றால் we the people of India. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியாவின் குடிமக்கள். குடிமக்கள் என்று சொன்னால் we the people of India.
அம்பேத்கர் எழுதினார், ஏன் ராமன் மேலேயோ அல்லாஹ் மேலேயோ ஜீசஸ் கிரைஸ்ட் மேலேயோ நம்பிக்கை வைத்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதல அப்படின்னப்ப அம்பேத்கர் சொன்னார், அவர்கள் கடவுள்கள் தனிப்பட்ட நபர்களுடைய உணர்ச்சிகளுக்கு போய்விடும். ஆனால் இங்கே இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியோ என்பதை கடந்து இந்தியாவில் வாழக்கூடிய நாம் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொள்கிறோம். We the people of India solemnly resolved என்று சொல்லி முடிக்கும் போது அவர் எழுதுறப்ப செக்குலரிசத்தை சேர்க்கல, சாவரின் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் இந்தியா அப்படின்னு தான் இருந்துச்சு. 1976 தான் இந்திரா காந்தி வந்து செக்குலரிசத்தை இங்க சேர்க்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஆர்டிகல் எழுதுற போது அம்பேத்கர் சொல்லுகிறார், ஆர்டிகல் 25 நீங்க எல்லாரும் மனசுல வச்சுங்க, நீங்க மக்கள்கிட்ட பேசுங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க பேசாங்க, நீங்க உங்களை அவன சகோதரராக காட்டுங்க. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் 25 மீறி எந்த சட்டமும் இயற்ற முடியாது. அந்த சட்டம் சொல்லுகிறது, we the people you have the guarantee of freedom of consciously, சுதந்திரத்தோடு மன உணர்வோடு to preach, to practice, to profess your own religion. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, சீக்கிய பௌத்தர் எல்லாருக்கும் பொருந்தும். நீங்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை, அதை மீறுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கே உரிமை கிடையாது. Article 25 says you can consciously guaranteed freedom. அதுதான் முக்கியம். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமை, நீங்கள் உங்கள் இஸ்லாம் மதத்தை பரப்பலாம், பேசலாம், நீங்கள் உங்கள் இஸ்லாமாக வாழலாம். அந்த உரிமை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. முதலில் நீங்கள் இந்திய குடிமக்கள். ஏனென்றால் அபுல் கலாம் ஆசாத் இந்த நாடு என் தாய் நாடு என்று போட்டதன் அடிப்படையில் நீங்கள் சட்டப்பூர்வமாக இந்த நாட்டின் குடிமக்கள். ஒன்று. இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 உங்களுக்கு வழங்கி இருக்கிறதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அடுத்து மிக முக்கியம் ஆர்டிகல் 26. ஏன் நான் முதல்ல எடுத்த உடனே இந்த சட்டம் செல்லாமல் போகும் என்று சொன்னேன் என்றால், நான் கான்ஸ்டிடியூஷனல் அட்வொகேட். ஏன் எடுத்த உடனே ஸ்டே கொடுத்தாங்க தெரியுமா? இவங்க லட்சணம் வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சதுதான். இந்த முட்டா பயல்களுக்கு மாட்டுக்கறியை தவிர அவங்களுக்கு மாட்டு மூத்திரம் ரொம்ப பிடிக்கும், மாட்டு சாணி ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்றவங்களுக்கு அறிவு. நான் மாட்டுக்கறியை 3 வேளை சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என் உடல் நலத்திற்கு நல்லது, புரோட்டீன் கொடுக்குது. மாட்டு மூத்திரத்திலையும் மாட்டு சாணிலையும் புரோட்டீன் கிடையாது. அவன் சொல்றான், ஆர்டிகல் 26 நீங்க மனசுல வச்சுங்க. படித்த பிள்ளைகள் நிரம்ப இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பேசுங்கள், உங்கள் சமூக வலைதளங்களில் உங்கள் நியாயத்தை வையுங்கள். ஆர்டிகல் 25 உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றலாம். ஆர்டிகல் 26 very much important. Freedom to manage religious affairs. Freedom to manage religious affairs. நீங்கள் உங்கள் மத உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அதுல முதல் விஷயம், to establish and maintain institution for religious and charitable purpose. உங்கள் மதம், நீங்க முஸ்லீம், இப்ப பிரசன்னா முஸ்லீம், நான் ஏறக்குறைய 90% முஸ்லீம் தான். 10% தான் இவங்களுக்காக இந்துவா இருக்கேன். ஏன்னா இந்த ஆண்டு முடிந்த ரமலான் நோன்பு இருக்கு இல்லையா, இது என்னுடைய 19வது ஆண்டு நோன்பு. 30 நோன்பும் இருப்பேன். நான் அவரிடத்திலே சொல்லுவேன், நான் 90% இஸ்லாமியனாகத்தான் வாழுகிறேன், 10% மட்டும்தான் உங்களுக்காக இந்துவாக வாழுகிறேன். ஆனால் எங்களை தாண்டி நீங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை கை வைத்தால் தமிழன் பிரசன்னா போன்ற திராவிட முன்னேற்ற கழக இந்துக்கள் முஸ்லிம்களாக மாறுவோம் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு வருவோம். To establish, maintain institution for religious and charitable purpose. நான் மத உணர்வுக்காக, மதத்திற்காக, மதத்தின் அடிப்படையில் ஒரு கல்லூரியை நிறுவலாம், ஒரு அறக்கட்டளையை நிறுவலாம், அந்த அடிப்படையில் நிலங்களை வாங்கலாம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசியல் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். இரண்டாவது மிக முக்கியம், தி மேனேஜ் இட் ஓன் அஃபேர்ஸ் இன் தி மேட்டர் ஆஃப் ரிலிஜியன். அதான் ரொம்ப முக்கியம். டு மேனேஜ், அந்த சொத்தை பராமரிக்கிறதோ அல்லது அந்த சொத்தை வழிநடத்துறதோ, இட் ஓன் அஃபேர்ஸ். முஸ்லிம்னா முஸ்லிம் மட்டும்தான், கிறிஸ்தவனா கிறிஸ்தவ மட்டும்தான், இந்துனா இந்து மட்டும்தான். a matter of religious என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டம் முடிக்குதுங்க.
இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு சட்டம் 25 கொடுப்பது எந்த மதத்தையும் நீங்கள் பின்பற்றலாம், பழகலாம், பரப்பலாம், யாரும் தடை செய்ய முடியாது. இரண்டாவது, அந்த மதத்தின் அடிப்படையில் சொத்தை வாங்கலாம், அதை அறக்கட்டளையாக நிறுவலாம், அறக்கட்டளையில் நிறுவி அதன் மூலம் நலவு செய்யலாம். இதுதான் சட்டம். இப்ப இவன் கொண்டு வந்திருக்கிற சட்டத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவன் கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்னன்னா, முதல்ல சிஏஏ கொண்டு வரும். சிஏஏ கொண்டு வந்தப்ப சிஏஏ ரொம்ப தெளிவா சொன்னா, நீங்கள் இந்திய குடிமக்களே இல்லை. நம்ம வச்சாங்க, நாமளும் தெருவில் இறங்கி போராடணுமா? இந்த பேசுற போது சனாவுல்லா சொன்னார்ல, தமிழன் சொன்ன அபுல் பாசித் சொன்னாரு, நம்முடைய ஐயுஎம்எல் தோழர் அன்சாரி கூட சொன்னார், பிரசன்னா நமக்காக. நான் தான் தமிழ்நாட்டிலே அதிக எஃப்ஐஆர் வாங்கினேன். எடப்பாடி அரசாங்கத்தால் 176 எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரே மனிதர், கடைசி மனிதர் தமிழன் சொன்னார். சார் 176 எஃப்ஐஆர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். உங்களால் எங்கள் உயிரை எடுக்க முடியுமே தவிர எங்கள் சட்டம் ஏன் நிற்காது என்று சொன்னால், 3 விஷயம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்கிறாங்க. செக்ஷன் 3, இந்த 3 பாயிண்டோட முடிச்சுக்கலாம். செக்ஷன் 3 ஆஃப் வக்ஃப் ஆக்ட், வக்ஃப் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஒருத்தர் சொல்றார், the act section 3 says a person should establish that he was following Islam's for last 5 years to create waqf. நான் வக்ஃப் சொத்தை கொடுக்கணும்னா 5 வருஷம் இஸ்லாமியனா இருக்கணும். 5 வருஷம் இஸ்லாமியனா இருந்தா தான் வக்ஃப் சொத்து கொடுக்க முடியும்னு ஒருத்தர் சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிறந்ததை நாங்க எதை வச்சு நான் நிரூபிக்கிறது? எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் பிறந்தேன்னு எங்க அப்பா அம்மா தான் எங்க அப்பா அம்மா, நான் உங்க பிள்ளை. இந்த சொத்து என்பது நான் 5 வருஷம் இல்லடா, எங்க அம்மாவோட தொப்புள் கொடி அறுத்து என்னைய ஓதி வெளியில எடுக்கிறாங்கல்ல, அந்த நொடியிலிருந்து தொப்பி வைத்து தாடி வைத்து இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தினுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போய் 5 வருஷம் நீ ஆவணம் கொடுன்னு கேட்கிறான். 5 வருஷம் ஆவணம் கொடு. நீங்க இப்ப சிஏஓட இதை கனெக்ட் பண்ணுங்க. சிஏஓட இதை கனெக்ட் பண்ணுங்க. சிஏஏல உங்ககிட்ட என்ன கேட்டான், நீ முஸ்லீமா, நீ இங்கதான் இருந்தியா, சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்தியா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்ட ஆவணம் கேட்டானா, அது உங்களை கேள்விக்குறியாக்கியது. இப்போது உங்களிடத்தில் இருக்கிற சொத்தை அகபரிப்பதற்கு 5 வருஷம் நீ ஆவணம் கொடுன்னு சொல்ற. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அவருக்கு நோக்கம் என்னன்னா, உங்களை அச்சத்துல வச்சிருக்கிறது. நீங்க என்ன சொல்லணும்னா, எங்களை எந்த கொம்பன் வந்தாலும் இந்தியாவை விட்டு அகற்ற முடியாது. ஏனென்றால் இந்தியாவின் விடுதலைக்கு இந்திய தாயின் மார்பில் பால் குடித்தவர்கள் நாங்கள். அந்த பாலுக்கு இணையாக ரத்தத்தை சிந்தியது எங்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, செக்ஷன் 3A. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்ஷன் 3A, செக்ஷன் 3C 3 செக்ஷன் மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவனோட நோக்கம் என்ன? செக்ஷன் 3C சொல்றான், the government property would not be a waqf property. அரசு சொத்து வக்ஃபா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரான். சரிடா, அந்த சொத்து அரசு சொத்தா இல்ல வக்ஃப் சொத்தான்னு எப்படி யாரு முடிவு பண்றதுன்னா, the government authorities will decide. ஏண்டா, பிரச்சனையே எனக்கும் அவனுக்கும் தான். அவன் எப்படா எனக்கு நீதிபதியா இருப்பான்? I cannot be a judge on my own case. நான் என்னுடைய வழக்குக்கு நானே நீதிபதியா இருக்க முடியாது. அப்படித்தான் நான் ஏன் அடிபட்டு போகும்னு சொன்னேன்னா, இது எல்லாம் அவசர கோலத்துல பீகார் தேர்தல் வருது, மத்திய பிரதேச தேர்தல் வருதுன்னு வச்சான். எப்படி இந்த சட்டத்தை தூக்கி எறிய போகுதுன்னு, அதாவது நீங்க ஆன்லைன்ல உச்ச நீதிமன்றத்துல போய் பாருங்க. ஜஸ்டிஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியாம, இந்த சட்டத்துல நீ ஏதாவது ஒரு பேனாவை வச்சு நீ ஒரு திருத்தம் பண்ணாலும் உன்னை தொலைச்சு போடுவேன் அப்படின்னு தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார். நாங்க கேட்கறது, அரசாங்கத்திற்கும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னா, ஒரு சொத்து அரசாங்க சொத்துன்னு எப்படி அறிவிக்க முடியும் ஒரு அரசாங்கம் அப்படின்னா? ஒரு உதாரணம், பார்லிமெண்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஆப்போசிட்ல ஜும்மா மசூதி இருக்கு. அது 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதுக்கான ஆவணம் எங்க அப்படின்னு கேட்டா,
அது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த ஆவணங்களின் அடிப்படையில் இது சேர்க்கப்பட்டிருக்கிறதா சேர்க்கப்பட்டதான்னு இல்ல. இவன் போவான், இந்த மசூதி பேர்ணாம்பட்டில் இருக்கு, இதுக்கு ஆவணம் கொடுனா, இது வக்ஃப் சொத்துங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, இதுக்கு ஆவணம் இல்லைன்னா he declare this is government property. இது அரசாங்க சொத்தும்பா. அப்படி அரசாங்க சொத்துன்னா அதுல உனக்கு உரிமை இல்லைம்பா. அப்படி உரிமை இல்லைன்னு சொல்றது யாருடா அப்படின்னா நீதிமன்றம் இல்ல. அந்த நீதிமன்றத்துக்கு பதிலாக அந்த அரசு ஊழியரே இது ஏன் சொத்துன்னு ப்ரொக்ளைம் பண்றாங்கறான். அப்படி சட்டத்தின் பூர்வமாக அதை செய்ய முடியாது. ஆக இந்த சட்டம் தோற்று போகும். அடுத்து மிக முக்கியமானது, வக்ஃப் சொத்தை பொறுத்த வரைக்கும் 3E செக்ஷன் 3E, the bar to create வக்ஃப் சொத் from the scheduled tribe and scheduled caste. ஒரு பாயிண்ட் அன்சாரி பேசினார். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் வக்ஃப் சொத்தை கொடுக்க முடியாது. ஏண்டா கொடுக்க முடியாதுன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதிய அழுக்கிலிருந்து விடுதலை மாறுகிற போது இஸ்லாத்திற்கு தான் மாறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வக்ஃபுக்கு சொத்து கொடுக்க முடியாதுன்னு சட்டத்தை. இந்த மூணையும் நீங்க பார்த்தீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்ல, நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னேன். அப்படி சாக மாட்டேன்னு சொன்னப்ப எல்லாருக்கும் கடிதம் எழுதல. தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தருக்கு தான் கடிதம் எழுதினார். அவர் தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், தந்தை பெரியார் அவர்களே, இந்து மக்களின் சார்பாக நான் இந்த எழுத்தை நான் சாதியின் அடிப்படையில் அவமானப்படுகிறேன். அப்போது நான் பௌத்தத்திற்கு மாறுகிறேன். அம்பேத்கர் கடிதம் எழுதினப்ப தந்தை பெரியார் அவருக்கு கடிதம் எழுதினார், பௌத்தத்திற்கு மாறாதீர்கள், பௌத்தம் கூட இந்து மதத்தினோட ஒரு அடையாளம், சாதி அழுக்கை சுமந்திருக்கும். நீங்கள் மாற வேண்டிய மதம் என்றால் இந்தியாவில் இஸ்லாத்தை போன்ற ஒரு புனிதமான மதம் கிடையாது, அந்த மதத்திற்கு மாறுகிறார்கள். ஆக மதமாற்றத்தினுடைய பெரிய இழப்பு இஸ்லாத்திற்கு மாறுகிறார்கள். ஆகவே அவர்களை தடுத்து நிறுத்து என்பதுதான் இவருடைய சூட்சம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் முதலமைச்சர் சொல்லிவிட்டு இங்கு வந்திருக்கிறேன். முதலமைச்சரிடத்தில் சொன்னேன், இப்படி போக போகிறேன், பேர்ணாம்பட்டிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் சொன்னார், அவர்களை தைரியமாக இருக்க சொல், அவர்கள் பின்னால் நான் இருக்கிறேன், என்னை மீறி எவனாலும் தொட முடியாது. நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிறேன், அவர்கள் பின்னால் நான் இருப்பேன். முத்தலாக் வந்த போது முதலில் நின்றது நாங்கள் தான். இந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது முன்னால் இருந்தது நாங்கள் தான். இப்போதும் நாங்கள் தான் இருக்கிறோம். என்னாலும் உங்கள் பின்னால் நாங்கள் இருப்போம். ஏன் தெரியுமா? கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் மரணப்படுக்கையில் எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கையை பற்றி எனக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்களை பாதுகாப்பாக விட்டு போகிற ஒரே கை கலைஞரின் கை. எங்கள் பிள்ளைகளை அனாதையாக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் என் மீது 172 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது. துளியும் அஞ்சாமல் கடமையாற்றினோம். உங்களோடு இருப்போம், உங்களுக்காக உயிரையும் கொடுப்போம். எங்களை மீறித்தான் உங்களை எவனாலும் தொட முடியும். அது மோடியோ அமித்ஷாவோ சங்கியோ எவன் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு நடைபெற்று இந்த சட்டம் செல்லாது என்கிற அறிவிப்பையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பரிசாக வழங்குவார். அச்சப்படாதீர்கள். நீங்கள் இந்தியாவின் குடிமக்கள், நீங்கள் இந்திய தாயின் வயிற்றில் பிறந்த மக்கள். நாமும் நீங்களும் சகோதரர்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முஃப்தி இலியாஸ் அவர்கள்